அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட், அதாவது முதல் தலைமுறை பட்டதாரி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைலில் இருக்கிற ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச்சில் போயிட்டு TNEGA அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. ஹோம் போயிடுங்க. ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு வாங்க. பயனாளர் உள்நுழைவு அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா யூசர் நேம், பாஸ்வேர்ட், கேப்சா கொடுத்து உங்கள் லாகின் ஐடியை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை லாகின் ஐடி இல்லை அப்படின்னா நியூ யூசர் கொடுத்து புது லாகின் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. நியூ யூசர் கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. உங்கள் பேர், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் நம்பர், அப்புறம் உங்களுக்கு விருப்பமான லாகின் ஐடி, பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு சைன்அப் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்கள் லாகின் ஐடி ரெடி ஆகிடும். என்கிட்ட ஏற்கனவே லாகின் ஐடி இருக்குது. லாகின் ஐடி என்ட்ரு பண்ணி கேப்சா கொடுத்து உள்ளே வந்துடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா REV 104 ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி வந்து ப்ராசஸ்னு கொடுங்க. ப்ரொசீட் கொடுங்க. ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் உங்கள் தலைமுறையிலேயே யாருமே டிகிரி முடிக்கலை, கிராஜுவேட் யாருமே இல்லை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தலைமுறையிலேனா உங்கள் அப்பா சைடு தாத்தா பாட்டி, இல்லை அம்மா சைடு தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, இல்லை கூட பிறந்தவங்க யாருமே டிகிரி முடிக்கலை அப்படின்னா, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இந்த சர்டிஃபிகேட் மூலயமா காலேஜ் சேரும் போது கவுன்சிலிங் அட்டன் பண்ணிங்கன்னா ஃபீஸில் உங்களுக்கு டிடக்ஷன் தருவாங்க. இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அவசியம் 12th முடிச்சுட்டு காலேஜ் போகிறவங்க இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே வந்தீங்கன்னா ரிஜிஸ்டர் கேன்னு இருக்குது பாருங்கள், கேன் நம்பர் இருந்தால் தான் இந்த சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். கேன் நம்பர் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அந்த லிங்க்கை. அந்த வீடியோவை பார்த்து கேன் நம்பர் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய கேன் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. கேன் நம்பர் இங்கே ஷோ ஆகும், அதை டிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ண சொல்லி கேட்கும், அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணி முடித்ததும் ஜெனரேட் ஓடிபி கொடுங்க. ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுங்க.
அதுக்கு அடுத்தது ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், உள்ளே வந்தாச்சு. இஃப் எனி அதர் பர்சன் ப்ரிஷூரிங் கம்ப்ளீட்டட் கிராஜுலேஷன் ஃப்ரம் ஃபேமிலி, உங்கள் ஃபேமிலியில் இதுக்கு முன்னாடி யாராவது கிராஜுலேஷன் பண்ணியிருக்காங்க, கிராஜுவேட் இருக்காங்க அப்படின்னா எஸ் கொடுத்துங்க, இல்லைனா நோலியே விட்டுருங்க. இஃப் எனி அப்ளிகன்ஸ் siblings is pursuing dropout graduation, உங்கள் ஃபேமிலியில் யாராவது கிராஜுலேஷன் அதாவது காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ட்ராப் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா அப்போ எஸ் கொடுத்துங்க, அப்படி இல்லைன்னா நோலியே விட்டுருங்க. கேன் நம்பரில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடுச்சு ஆட்டோமேட்டிக்காக, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். இங்கே டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ், குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு இருக்க பாருங்கள். இங்கே உங்கள் தாத்தா பாட்டி அவங்களுடைய பேர்லாம் என்ட்ரு பண்ணுங்கள். நான் சும்மா என்ட்ரு பண்ணிக்கிறேன். அவங்களுடைய கல்வி தகுதி என்னன்னு என்ட்ரு பண்ணுங்கள். உயிருடன் உள்ளாரா அதை என்ட்ரு பண்ணுங்கள். எஸ்னா எஸ் கொடுங்க, அப்படி இறந்துட்டாருன்னா நோ கொடுத்துங்க. அவருடைய ஏஜ் என்னவோ அதை என்ட்ரு பண்ணுங்கள். உறவு முறைன்னு அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. எல்டர் பிரதர், எல்டர் சிஸ்டர், அதாவது மூத்த அண்ணன், மூத்த சகோதரி, தந்தை, தந்தையின் தந்தை, தந்தையின் தாய், அதே மாதிரி பாதுகாப்பாளர், அப்பா அம்மாவோ யாரும் இல்லாதவங்க பாதுகாப்பாளர் கிட்ட தான் வளருவாங்க, அவருடைய டீட்டெயில்ஸ் இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். தாய், தாயின் தந்தை, தாயின் தாய், இந்த மாதிரி என்ட்ரு பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன ரிலேஷன் இருக்கிறாங்களோ ஒவ்வொருத்தராக கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. தந்தையின் தந்தை இப்போ என்ட்ரு பண்ணி முடிச்சாச்சுன்னா அடுத்து ஆடு கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ராஜு, ஏஜ் 90, இது என்ட்ரு ஆகிடுச்சு. இப்போ பாட்டியோடைய பேர், வயசு, அவங்கள 5th ஸ்டாண்டர்ட் என்ட்ரு பண்ணிக்கிறேன். தந்தையின் தாயின் என்ட்ரு பண்ணிக்கிறேன். உயிருடன் உள்ளாரா இல்லையா, உயிருடன் உள்ளாருன்னு என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் கொடுத்தா எதுவும் சேவ் ஆகிடுச்சு பாருங்கள். எப்படியும் உங்களுக்கு என்னென்ன ரிலேஷன் இருக்கிறாங்களோ அதை சேவ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ரிலேஷன் யாராவது படிக்கலை அப்படின்னா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டில் அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எழுதி கையெழுத்து வாங்கி இந்த டாக்குமெண்ட்டில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன டாக்குமெண்ட்னு நான் பின்னாடி காட்டுறேன். இதேமாரி என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டிங்கன்னா இப்போ உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணணும். கோர்ஸ் கம்ப்ளீட்டட்,
இப்போ ஹையர் செகண்டரியிலேருந்து தான் காலேஜுக்கு போகிறீங்க. ஒருவேளை எஸ்எஸ்எல்சினா அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கரண்ட் கோர்ஸ். நீங்கள் அடுத்து என்ன படிக்க போகிறீங்க, டிப்ளமாவா கிராஜுவேட்டா, அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இன்ஸ்டியூட்டோட பேர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இன்ஸ்டியூட் அட்ரஸ் என்னவோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் டைப் பண்ணிக்கிறேன், நீங்கள் கரெக்டானதை என்ட்ரு பண்ணுங்கள். எந்த வருஷம் ஸ்கூல் முடிச்சிங்களோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இங்கே கல்வி நிறுவனத்தின் பெயர் இங்கே எஸ்ஆர்எம்னு இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன், அதே இங்கே தமிழில் கொடுத்துக்கோங்க. இங்கே இன்ஸ்டியூட்டோடைய அட்ரஸ் கொடுத்துருப்பீங்கள்ல, அது இங்கிலீஷில் இருக்கும், அதை இங்கே தமிழில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் கொடுங்க. எல்லாமே என்ட்ரு பண்ணி முடிச்சு தான் சப்மிட் கொடுத்துங்க. இந்த பேஜுக்கு வந்துடும். இப்போ அவங்களுடைய டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃப், அப்ளிகேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், அவங்களோட டிசிங்க, ஃபேமிலி ஆர் ஸ்மார்ட் கார்டு, செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகேண்ட். இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்ளிகேஷனுடைய நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இங்கே அதுக்கான ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிடிஎஃப், ஜேபிஇஜி, ஜேபிஜி, ஜிஃப், பிஎன்ஜி இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். 200 கேபியில் இருக்கணும். ஒருவேளை ஃபோட்டோவாக இருந்தால் 50 கேபியில் தான் இருக்கும். ஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுத்தீங்கன்னா இங்கே அப்லோட் ஆகிடும். டாக்குமெண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோ, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுடைய டிசி அதெல்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் நீங்கள் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வரும். அதில் ஃபில்லப் பண்ணி உங்களுடைய சைனை போட்டு அதையும் பிரிண்ட் அவுட் எடுத்து இதில் அப்லோட் பண்ணுறேங்க. அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது படிக்கலை அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது, அது இன்னும் காட்டுறேன் பாருங்கள். கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் பிடிஎஃப் இதை கிளிக் இப்படி என்ட்ரு பண்ணி கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் பேரண்ட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் பிடிஎஃப்னு வரும் பாருங்க, இது கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சுய உறுதிமொழி இந்த சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் அப்பா அம்மாவுடைய டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, இல்லை அண்ணன் தங்கச்சி யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஃபார்ம், அவங்களுடைய பேர் எல்லாமே ஃபில் பண்ணி கீழே அவங்களுடைய கையெழுத்தை வாங்கி இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்லோட் பண்ணுறேங்க. இங்கே அந்த ஃபார்மையும் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா மேக் பேமெண்ட்னு வரும். மேக் பேமெண்ட்டை கொடுத்து 60 ரூபா பேமெண்ட் பண்ணிவிடுங்க. ரெசிப்ட் வரும். ரெசிப்டில்
ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு நம்பர் இருக்கும். ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பாருங்கள். சீக்கிரமே உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மயூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.